கணவன் மனைவி 2 பேருக்கும் நடுவில் இருக்க பரஸ்பர புரிதல் குறைஞ்சிட்டே வரதை நாம் இப்போ தொடர்ச்சியாக பார்க்குறோம். நிறைய விவாகரத்துகள், பிரிவினைகள், நிறைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வர்றதுக்கு மாற்றி மாற்றி ஆண் தான் காரணம்னு சொல்லிக்கிறோம், பெண் தான் காரணம்னு சொல்லிக்கிறோம். ஆனால் அடிப்படையில் என்ன பிரச்சனை நடக்குது? 2 பேர்த்துக்கும் நடுவில் இருக்க அன்பு குறைஞ்சிருது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அன்பு குறைஞ்சிட்டா 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க அப்படின்னு நாம் எல்லாரும் நம்புகிறோம். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்க உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? அன்பு அப்படின்றது ஸ்டாட்டிக்காக இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நேரம் அவங்க மேலே அன்பு அதிகமாக இருக்கும், ஒரு நேரம் குறைவாகலாம். ஆனால் அதை விட ஸ்ட்ராங்காக அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. நீங்கள் டைவர்ஸ் ஆன கணவன் மனைவி அத்தனை பேரையும் நோட் பண்ணி பாருங்கள். அவங்களுக்குள்ள அன்பு குறைவாக இருக்காது, தனித்தனியாக இருப்பாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருக்க அன்பு இதுக்கு அப்புறம் கூட, டைவர்ஸ்க்கு அப்புறம் கூட அதிகமான அளவுக்குள்ள இருக்கதை நம்ம நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். அப்போ என்ன பிரச்சனை? ஒரு உறவு பிரியுது அப்படின்னா அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு அடிப்படை காரணம் அன்பு இல்லை, அதற்கு அடிப்படை காரணம் மரியாதை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்க ரெஸ்பெக்ட், கணவன் மனைவி மேலே வச்சிருக்க மரியாதை, மனைவி கணவன் மேலே வச்சிருக்க மரியாதை. இந்த மரியாதை எப்போ குறையுதோ அப்போது அவங்களுக்குள்ள பிரிவினை வருது. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க அல்லது உங்கள் வாழ்க்கையை கூட ஜஸ்ட் அசஸ் பண்ணி பாருங்கள். எதனால் இந்த பிரிவினை ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பின் குறைபாட்டில் இருக்காது. தனித்தனியாக பிரிஞ்சு ஒருத்தரை நினச்சி ஒருத்தர் கதறி அழுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மரியாதை குறைபாடு மட்டும்தான் இந்த பிரிவினைக்கு காரணமாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட் யோசித்து பாருங்கள். கணவன் மேலே மனைவியும், மனைவி மேலே கணவரும் மரியாதை வச்சிருக்கும் பொழுது அவங்களுடைய உறவு ரொம்ப ஸ்டேபிளாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப உறுதியாக இருக்கத, ரொம்ப ஒற்றுமையான அந்த குடும்ப உறவுக்குள்ளே இருக்கத நாம் ஒவ்வொரு வெற்றியடைந்த திருமண உறவுக்குள்ளேயும் பார்த்துட்டே இருக்கோம். நீங்களும் இதை கவனித்து பார்த்து எந்த கட்டத்திலையும் எந்த நிலையிலையும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் மேலே வச்சிருக்க மரியாதை குறைஞ்சிராம அல்லது மரியாதை அதிகப்படும்படியான ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சுக்கோங்க. நன்றி.